நில்லாமல் கண்கள் தூண்டில் வீசுதே. தெரியுமா கத்திட்டியா? உள்ள உன் அக்கா கறி பத்திரக்காளி மாதிரி ஆடிட்டு இருக்கா. இப்படி சமாளிக்க போய் தெரில. பாட்டியை வேற காணல. பெரியம்மா அவன் எனக்கு அக்கா கிடையாது. ஒரு மாசம் தான் பெரியம்மா வேண்டிலேருந்து மூத்தவ. அதுக்கு என்னம்மா ஆட்டம் போடுறா? இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டீங்களா? எங்க உங்க பெரியப்பா கொடுக்குற செல்லம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ எனக்கு முன்ன பிறந்துட்டு என்ன படாத பாடுபடுத்துறா. ஆமா ஆமா, உனக்கு நல்லது சொன்னா அவ கெட்டவ தானே. ஆமா ஆமா, அவளா எனக்கு நல்லதா செய்யறா, எனக்கு கோத்து விடுவா. பெரியம்மா பெரியப்பா இருக்காங்களோ? இல்லையா, இன்னும் வரல பெரியப்பா. வரதுக்கு லேட் ஆகும் போல. ஆமா, இது என்னைய ட்ரெஸ், அவருக்குள்ள போய் ட்ரெஸ்ஸே அதை மாத்திட்டு வந்து நீ இதை பார்த்தாலும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துவா. என்ன பெரியம்மா ஒரு ட்ரெஸ் கூடவா போட முடியாது? உனக்கு இன்னும் நேரம் சரியில்லை, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டா போ. மாமியார் வேற வீட்டில் இல்லை, அவங்க இருந்தாலும் உன்னை காப்பாற்றி விடுவாவ. அவங்களும் இல்லை, பார்த்துக்கோ. ஐயோ பாட்டி இங்க போனவ. உன் பாட்டி தானே. எங்கள் ஊர் கதையை பேசி எங்கே சண்டை இழுத்துட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஐயோ இந்த பாட்டி வேற வீட்லயே இருக்காது. அவங்க இருந்தாலும் நம்மளை காப்பாத்தும். இப்போ இந்த பத்திரக்காளி கையப்புக்கு ஆடுவாளே. ஐயோ அம்மா, அங்கே என்ன சத்தம்? வந்துட்டானா? டேய் கார்த்திக், உள்ள வாடா. ஆறு பெரியம்மா எப்படி என்ன மரியாதை இல்லாம கூப்பிடுறாங்க? அவளை நான் அக்கான்னு தான் கூப்பிடணுமா? அவள் பேர் சொல்லி கூப்பிடவே கூடாதான். என்னது ஒரு மாசம் தான் மூத்தவ, இவன் போய் நான் அக்கான்னு கூப்பிடணுமா? ஒன்றும் பண்ண முடியாது, உன் பெரியப்பா கொடுத்த செல்லம். அங்கே என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? உள்ள வாடா. வரேன் வரேன். சரி நீ வாயா உள்ள, பெரியம்மா இருக்குன்னு பார்த்துக்கிறேன். நீங்களாக்கா? சரிங்க அக்கா. நான் வாயை திறக்க மாட்டேன், அவகிட்டேருந்து யார் வாங்கிட்டுறது? இவ ஒத்தி சும்மா இருடி. என்ன உள்ள வரலையா? சப்பா, இதுக்கு இப்போ வெளியே வந்து கத்துவோம். வாங்க உள்ள போவோம். உங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏய் என்னடி கத்திட்டே இருக்க? என்ன நீங்கள் இப்படி பேசிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். டேய் இவ கிடக்கா, நீ வாடா உள்ள. பெரியம்மா உனக்கு சாப்பாடு தரேன், நீ உள்ளவா. நீ போயிடுவ, அவங்க கூப்பிட்டோன்னா நீ போயிடுவ. ஏய் என் பிள்ளை நீ மாட்டுற. ஏய் உள்ள படி. வாய் முடிச்சுமா இருமா. டேய் எங்கடா போன? மரியாதை மரியாதை. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? சொல்லுடா, எங்கடா போன? ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போனேன். நீ என்ன பச்சை பிள்ளையும் விளையாட போகிறதுக்கு? 2 அரியர் இருக்கு, அதை கிளியர் பண்ண வக்கல்ல. உனக்கு விளையாட போனியா? விளையாட கிளியர் பண்ணலாம். என்னடா தெனாவட்ட பதில் சொல்லிட்டு இருக்க? இப்போ உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. பாவம் கார்த்திகண்ணா. ஆமாம் ஆமாம், நல்லா பாவம். சும்மா இருப்பியா? 2 அரியரை கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போகணும். அதை பண்ணாமல் விளையாட போகிற? அவ்வளோதானே, இதுக்கு ஏன் கத்திட்டு இருக்க? போ, எனக்கு கிளியர் பண்ண தெரியும், வேலைக்கு போக தெரியும். போ போ, உன் வேலையை பார்த்துட்டு நீ கிளம்பு. டேய் பார்த்து பேசுடா. அதான் பெரியம்மா பெரியப்பா இல்லே, அப்புறம் என்ன இவளுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? டேய் என்ன தெனாவட்டா பதில் சொல்கிறியா? இருடா, அப்பா வந்துட்டு இருக்காங்க, உனக்கு இருக்கு. என்கிட்ட தெனாவட்டாவை பதில் சொல்கிற? என்னது பெரியப்பா வரல? அக்கா அப்படி மட்டும் பண்ணிடாத அக்கா. அக்கா நான் உன் செல்ல தம்பி அக்கா. அக்கா என்ன பேச்சு பேசுனா? அத்தா வாரான்னு சொன்னோன்னே எப்படி மாதிரி பேசுகிறான் இவனை. அவள் பண்ணுறது தப்பே இல்லை, உனக்கெல்லாம் இன்னும் வேணும். நீ வேறு வசந்தி சும்மாரி, என் பிள்ளை பாவம். ஆமாம் ஆமாம், நீங்கள் கொடுக்குற செல்லத்தினால தான் இப்படி இருக்கான். அடுத்து உங்களுக்கு தான் இருந்துக்கோங்க. ஓ இப்போ மட்டும் அக்கா அப்பா வரேன்னு சொன்னோன்னே இப்போ நான் உனக்கு அக்காவா தெரிகிறேன்? இல்லக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா, நீ எனக்கு அக்காக்கா. இப்போ என்ன 2 அரியரை கிளியர் பண்ணணும் அக்கா. எனக்கு அதில் ரொம்ப டவுட் இருக்கு. வாயை எனக்கு சொல்லி தந்துரு. சரி விடு விடு, அதான் அவன் சொல்லி கேட்குறான்ல, போய் சொல்லி கொடுப்போ. நீங்கள் கொடுக்குற செல்லத்தினால தான் இப்படி இருக்கான். அப்பா வரட்டும், உங்களுக்கும் இருக்கு. ஐயோ பெரியப்பா கிட்ட மாட்டிட்டுறாலோ. அப்பா கூட சமாளிச்சிடலாம், பெரியப்பா சமாளிக்க முடியாது. பாட்டி எங்க போனீங்க? உன் பேரன் பிரச்சனையில மாட்டிட்டான், காப்பாத்து, சீக்கிரம் வாங்க. இந்த பத்திரக்காளிட்டு என்ன காப்பாத்துங்க. ஆமா இது என்னடா ட்ரெஸ் கிழிஞ்சு தொங்குது? உன இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இது என்னடா ட்ரெஸ்? இதான் மாடல், எடுத்தாச்சு. தூரையா போட முடியும்? தூர கொண்டு குப்பையா போடும். இது ஒரு ட்ரெஸ் போட்டு நடக்கும். என்ன மலர்? எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுங்க, இல்லைன்னா நீங்க சோழி தீந்தீங்க. உங்க அண்ணனை காப்பாத்துறீங்க போல. வெண்பாக்கு தெரிஞ்சிச்சோ உங்களே உண்டலே நாக்கோ பார்த்துக்கோங்க. போடி பார்த்துக்கலாம். கார்த்திகண்ணா எப்படியாவது தப்பிச்சிருங்க. எங்க தப்பிக்க முடியும்? இவகிட்ட மாட்டிட்டேனே, தப்பிக்க முடியாது. எப்படியாவது. என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ என் மலை தங்கச்சி மாட்டிட்டாளே. ஒன்றும் இல்லைக்கா, சும்மா. இல்லை என்னமோ தப்பிச்சிருங்க என்னமோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்படியாக்கா? ஒன்றும் இல்லையாக்கா, நான் நித்யா கிட்ட சும்மாலாம் பேசிட்டு இருந்தேன். இல்லைக்கா போய் சொல்கிறாங்க, கார்த்திக் அண்ணாக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏண்டி இதுக்கிட்ட என்ன மாட்டி விட்ற? நல்லா இருக்கு. ஒன்று அப்புறமா பார்த்துக்குறேன். ஏய் மலர் இங்கே திரும்பு. சோடா புட்டி, என் தங்கச்சியை மாட்டி விட்டேன். வாடி உனக்கு இருக்கு. அக்கா கார்த்திக் அண்ணன் என்ன மிரட்டுறான். இந்த இவளுக்கு முடிச்சுட்டு அவனுக்கு போகிறேன். ஓ உனக்கு நீ சிக்னல் கொடுக்குறேன், தப்பிச்சு எப்படியாவது போயிடணும். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ராட்சசி மாதிரி தெரியுதோ? ஆமாம் ராட்சசி தான். எங்கள் எல்லாருக்கும் முன்னே பிறந்துட்டு எங்களை என்னமா பாடுபடுத்துற? இப்போ நீ ராட்சசி தான். என்னது வாய்க்குள்ள முணுங்குற? ஒன்றும் முணுங்கலை, பாவம் அண்ணன் திட்டு வாங்கிட்டு இருக்கானே அதான். நொன்னே
நல்லா வாயில் தான் வந்துடும். கூடி அங்கிட்டு. டேய், இனிமே கிரவுண்டுக்கு போனேன், அங்கே விளையாடினேன், இங்கே விளையாடினேன் ஏதாவது இருந்தது நடக்குது வேற. இப்போ வார்னிங் பண்ணி விடுறேன். மரியாதையை 2 அரியரையும் கிளியர் பண்ணிவிட்டு வேலைக்கு வர வழியை பாரு. போடா உள்ள. முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று போ. ஆமாம், இவன் மட்டும் குளத்துல மீன் பிடிக்க போகலாம். ஆம்பளை பையன் வெளியே போகக்கூடாது. நான் என்ன அரியரா வச்சிருக்கேன் இவனை மாதிரி? அப்போ அரியரை கிளியர் பண்ணா விளையாட போலாமா? அரியரை கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போகிற ஐடியா இல்லை. போய் ஊர் சுற்றணும். ஒழுங்கு மரியாதையை அரியரை கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போகிற வழியை பாரு. போடா உள்ள. சரி உள்ள போ. நீ வாயா, அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்துக்க. சாப்பாடு ஏன் கொடுக்குறீங்க? ஒரு டம்ளர் பாலை குடிங்க. அவன் தான் பச்சை நொல்லையாச்சுல. போடி, என் பிள்ளைக்கு எதுவும் கொடுப்பேன். நீ போடி உள்ள. உங்களுக்கு அப்பா வரட்டு, உங்களுக்கு இருக்கு. நீங்கள் கொடுக்குற செல்லம் இலக்காரம் தான். சரி வெண்பா, போம்மா உள்ள போ. போகிறேன் படா. ஐயா கார்த்திக், உள்ள வாயா. போடா. இருடி, உனக்கு ஒரு நாள் நான் வைக்கிறேன் ஆப்பு. என்கிட்ட வராமையா போவ, அப்போ பாத்துக்கிறேன். போடா. மூஞ்சி மாத்தடி, பார்க்க நல்லா இல்ல. என் மூஞ்சி எப்படி இருந்தா உனக்கு என்னடா? போடா. எங்களுக்கு பழகிட்டு வேற யாராவது பார்த்தா பயந்துட மாட்டாவ? டேய், ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி. அப்பா கிட்ட மாட்டி விட்டுரு. மரியாதை உள்ள போயிடு. அமைதியா போறது நல்லது, இல்லைன்னா பெரிய போயிட்டு மாட்டி விட்டுருவோம். போடா. போறேன். நாளைக்கு இன்டர்வியூ போகணும். வா, நான் சொல்லித்தர மாதிரியே பேசு. வா. மலரக்கா மாட்டிக்கிட்டேன். சும்மா இருடி, இனி என்னென்ன பாடுபடுத்த போகிறாளோ. வா வந்து தொலைகிறேன். ரொம்ப தான். வாடி. உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். இன்டர்வியூ எடுக்கிற ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். போய் ஒவ்வொருத்தங்களா வர சொல்லுங்க, போங்க. மே கமிங் சார்? எஸ், கமிங். சார். ஃபைலை கொடுங்க. ஓகே சார், இந்தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? ஏன் சார், எங்கேயாவது வேலை பார்த்தா தான் வேலை தருவீங்களா? கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா? தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. உங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். ஏன் இதுக்கு முன்னே வேலை பார்த்தா தான் வேலை தருவீங்களா என்ன? கேள்வி கேட்டா பதில மட்டும் சொல்லணும். வேலை பார்த்தியா இல்லையா? வேலை பார்க்கலன்னு சொன்னா வேலை தர மாட்டீங்களா சார்? ஐயோ, இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுது? இல்லை சார், எங்கேயும் வேலை பார்க்கல. காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் வீட்டில் தான் வெட்டியாக இருந்தேன். என்ன வேலைக்காக வந்திருக்கீங்க தெரியுமா? இன்றைக்கு கூப்பிட்டாங்க, வந்தேன். என்ன வேலை நீங்கள் தானே சார் சொல்லணும். எனக்கு எங்கே தெரியும்? இது என்ன என் கம்பெனியா? ஐயோ, சார் பார்க்குறாரு. எனக்கு பர்சனல் செக்ரட்டரியாக தான் வேலைக்கு இன்றைக்கு வந்திருக்கீங்க. ஓ அப்படியா சார்? நாளையிலேருந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அப்புறம் இந்த மாதிரி திண்டுக்கு முண்டுக்கு பேசுகிற பேச்செல்லாம் என்கிட்ட வச்சிருக்கக்கூடாது, புரியுதா? கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். தேவையில்லாமல் அதுக்கு மேலே பேசினேன் அப்புறம் இங்கே வேலை பார்க்க முடியாது. ஓ அப்படியா சார்? ஓகே சார், சாரி சார். இந்தாங்க உங்கள் ஃபைலு. ஆமாம் சார், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்லை, உங்களுக்கு நான் பேசுனது பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி என்ன வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்க? நீ பேசின பேச்சுக்கு வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணேன். ஆனால் உங்களோட மார்க்கை பார்த்து தான் உனக்கு இப்போ வேலை. என்கிட்ட வேலை பார்க்கணும்னா வாயை குறைச்சிக்கோ. ஓ அப்படியா? ஆனால் ட்ரை பண்ணுறேன். மற்றதில் நீயே பேசி அனுப்பிடியா? போய்யா. மேடம் வாங்க, எல்லா டீட்டெயிலும் தரேன். ஓகே அண்ணா. ஓகே, நான் சொன்ன வேலையை போய் பாருங்கள், போங்க. ஓகே சார். இந்த பொண்ணு என்னமோ வாயடிக்கி. ஐயோ, மார்க்கை பார்த்து வேலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப வாய்க்கட்டினா வேலை விட்டு தூக்க வேண்டியதான். நமக்கெல்லாம் செட் ஆகாது. ஹாய் ராஜா, அப்புறம் இன்டர்வியூ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? எஸ் மாயா, எல்லாம் முடிஞ்சிச்சு. செலெக்ஷனும் பண்ணியாச்சு. ஓ ஓகே ராஜா, அப்புறம் போகலாமா? ஓகே, போகலாம். எல்லா ஃபைல்ஸும் எடுத்துக்கிட்டலாம்? எஸ் ராஜா, எல்லாமே எடுத்துக்கிட்டேன். எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. ஓகே ஓகே மாயா, போகலாம். மே கமிங் சார்? எஸ் கமிங். மறுபடியும் எதுக்கு இவன் வந்திருக்கான்? ஏய், ஹூ ஆர் யூ? வெண்பா. என்ன விஷயம்? இங்கே நீங்களா பாஸ்? ஏய் இல்லை, நான் பாஸுக்கிட்ட தான் பேசணும். நீங்கள் யார்? மாயா. யார் ராஜா இந்த பொண்ணு? ரொம்ப திமிரா பேசுது. பர்சனல் செக்ரட்டரியாக இந்த பொண்ணு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறக்கு. உனக்கு என்ன வேணும்? இதோ ஃபைல் உங்ககிட்ட தான் இருக்காமே, அந்த ஃபைலை கொஞ்சம் தருவீங்களா? ஐயா, அந்த ஃபைல் எடுத்து கையில் கொடு. இந்தா. இன்பா, என் பேர் இன்பா. இந்தான்னு மாடுக்கிட்ட கொடுக்க மாதிரி தாரீங்க. ஏய், ரொம்ப வாய் பேசாத. ஐயா, ஒழுங்கா ஃபைலை கையில் கொடு. ராஜா ராஜா கொஞ்சம் பாரு கொனிட்டு. என்னது வைக்கில் வச்சு முணுங்கிற? ஃபைலை கொண்டாங்க மேடம். பிடி. அதில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே சார். அப்புறம் டைமிங் கரெக்டாக இருக்கணும். ஓகே சார். அப்புறம் இந்த வாய் பேசுகிறத குறைச்சிக்கோ. ராஜாக்கு இதெல்லாம் பிடிக்காது. வேலை பார்க்கணும்னா வாய் அடக்கி வாசி. அப்படியா மேடம்? ஓகே மேடம். நீ கிளம்பலாம்.
ஓகே சார். இருக்கத பாரு சிடு மூஞ்சி. வே ராஜா, இந்த பொண்ணு இவ்வளோ வாய் பேசுது, உனக்கு பிடிக்காது இந்த மாதிரி பேசுறது? பிடிக்காது தான், ஆனால் அந்த பொண்ணோட மார்க் நல்லா இருக்கு, அதான் வேலைக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம கிளம்பலாமா? ஓகே ராஜா. மாயா, கிளம்பலாமா? ஓகே ராஜா, கிளம்பலாம். ஆமாம் மலரக்கா, நீங்கள் ஏன் இன்ட்ரி போகல? எனக்கு அடுத்த வாரமா, இவளுக்கு தான் இன்னைக்கா. ஓ, ஒரே கம்பெனியாக்கா? ஆமாம் ஆமாம். பாவக்கா நீ இப்படி பத்தியா, வீட்லேயும் நிம்மதியாக இருக்க விட மாட்டா, இன்னும் ஆஃபீஸில் வேற ஒரே ஆஃபீஸு, பாடா படத்த போகிறோம். பாவக்கா, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அம்மா இந்தா வந்துட்டா. ஏய் மலர், அம்மா எங்க? அம்மாவும் சித்தியும் வெளியே போயிருக்காங்க. அப்படியா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, ஒரு காஃபி போட்டு தாயேன். ம், போட்டு தாரேன். அப்புறம் எப்படி போச்சு? எப்படியோ போச்சு. அப்புறம் பாஸ் ஸ்மார்ட்டாக இருந்தாங்களா? என்ன கேட்டேன், ஸ்மார்ட்டாக இருந்தானா? வாயில வந்துடும், ஓடிடு. என்னடி சொல்லுடி, பாஸ் எப்படி இருந்தாங்க? மூஞ்சி தூக்குச்சிட்டு சிடுமூஞ்சியாக இருந்தான். என்னது சிடுமூஞ்சியா? ஆமாடி. அது இல்லாமல் ஒத்தி ராஜா ராஜா ஒத்தி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு, பார்த்தாலே கடுப்பாகுது. என்னடி சொல்கிறேன்? ஆமாடி, கடுப்பாக இருக்குது. ஏன்டா வேலைக்கு போகணும்னு ஆகிப்போச்சு. அப்போ தான் நம்ம வேலைக்கு போக வேண்டாம், வீட்டில் இருப்போம். மலரக்காக எப்படியாவது வேலைக்கு போகாமல் தப்பிக்கணும். என்னென்ன பண்ணுறாங்க? கொன்றுவேன். அடுத்த வாரம் உனக்கு இன்டர்வியூ, நான் சொல்லித்தர மாதிரியே பண்ணு, ஓகேயா? கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஓகே ஓகே. ஆமாம், கார்த்திக் எங்கள் ஆளை காணும். அண்ணா உள்ளதான் இருக்கான். உள்ளதாமா இருக்கேன் தாயே, உள்ளதான் இருக்கேன். கார்த்திக் அண்ணாக்கு என்ன பையன்? உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்கே வாடா. இப்போ எதுக்கு கார்த்திக் அண்ணா? வாரேன். டேய் அண்ணா, என்னடா ட்ரெஸ்ஸு? போ, நீ வந்து மாட்டிக்கிட்டியா? ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர வேண்டியதானடா, உள்ளே தானே இருந்த. போடி, பார்த்துக்கலாம். டேய், இது என்னடா ட்ரெஸ்ஸு? நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கிழிஞ்சு தொங்குற ஃபேண்டை போட்டு நடக்க. புது ட்ரெஸ் ஆகும், பெரியம்மா எடுத்துருந்தாங்க. பெரியம்மா வேற. பெரியம்மா எடுத்து பெரியம்மா வரட்டு இன்னைக்கு 2 அரியரையும் கிளியர் பண்ணணும், அதுக்கான வேலையை பாரு, புரியுதா? புரியுது. கிளியர் பண்ணித்தான் ஆகணும். சரி. அப்புறம் எப்படி போச்சு? போச்சு, ஏதோ நல்லா போச்சு. அங்க போய் உன் வாயை காட்டிட்டியோ? என்னடா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல, கேட்டேன். ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏய் மலர், எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டுட்டு வா. போட்டு தாரேன், போ. ரொம்ப தாண்டி சலிச்சுக்கிறேன். ஓகே, நான் ரூமுக்கு போகிறேன். என்னமா ஆட்டி படைக்க பத்தியா, நமக்கு முன்னாடி பிறந்துட்டு. ஆமாம், ரொம்ப தான். ஏண்டா இவளுக்கு தங்கச்சியாக பிறந்தோன்னு இருக்கு. பக்கத்து வீட்டில் தத்து கேட்குறாங்களா, போறியா? இன்னும் போகலையா? உங்களுக்கு தேவையா? போயிட்டான்னு நினச்சி சொல்லிட்டேன். நீ இன்றைக்கு போகலையா? நீ எப்போ போவ? எனக்கு அடுத்த வாரமாண்ணா. போவே கடுப்பாக இருக்கு, வந்தி ஆகணும்னு ஒத்த காலம் நிற்க, என்ன பண்ண? கிட்ட தப்பையா முடியும் ராட்சசி? அவளுக்கு எனக்கும் ஒரே வயசு தான், ஆனா எனக்கு 1 மாசத்துக்கு முன்ன பிறந்துட்டு அவளை நான் அக்கான்னு தான் கூப்பிடணுமா? அக்கான்னு பொண்ணு யார் 1 மாதம் பிந்தி பிறக்க சொன்னா? முன்னாடியே பிறக்க வேண்டியதானே? ஆமா, நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தேன் பாரு. ஆனாலும் இன்னைக்கு வெண்பா இல்லாம நல்லாவே இல்லைல்ல. இன்னைக்கு ஃபுல்லா போர் அடிச்சிச்சு. அவ இருந்தா தான் நல்லா இருக்கும். இன்னும் ஆஃபீஸு போயிடுவான், ரொம்ப போர் அடிக்கும். பம்புளுக்கும் ஆள் இருக்காது. ஆமாம், எனக்கும் தான் ரொம்ப போர் அடிச்சிச்சு அவள் இல்லாமல். ஆமாம், வெண்பாக்கா என்ன தான் பேசினாலும் அவங்க இல்லைனாலே போர் தான் அடிக்குது, நல்லாவே இல்லை. இன்னும் டெய்லி வேலைக்கு போவாங்க, எப்படி தான் நாள் கழிக்க போகிறோம் தெரில. நீங்களும் அடுத்த வாரத்துலேருந்து போயிடுவீங்க, போங்க. நீ காலேஜுக்கு தானே போவேன், அப்புறம் என்ன? நான் காலேஜ் தாக்கா போவேன், ஆனால் வேலை முடிஞ்சு டயர்டாக வருவீங்க, ரெஸ்ட் எடுக்க தான் பார்ப்பீங்க. அரட்டடிக்க எங்கே முடியும்? போங்க. அரட்டை தானே, அடிச்சுட்டா போச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரட்டடிப்போம். ஆனால் முன்னே இருந்த மாதிரி இருக்காதுல்ல. போங்கக்கா. வெண்பாக்கா எதுக்கு தான் வேலைக்கு போகிறது கொத்த காலம் நிற்காங்களோ தெரியல. அவள் படிச்சிருக்காள்ல, நல்லா படிப்பா. அவளுக்கு வேலைக்கு போக ஆசை, அதான் அவள் ஆசையை ஏன் கெடுக்கணும்? அதான் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் வெண்பா தான். ஏய் மலர், காஃபி கொண்டு வாடி. இந்தா கூப்பிட்டுட்டா, வாரேன். சரிக்கா, நீங்கள் போய் காஃபி போட்டு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் இருக்கு. ஓகே, நானும் உள்ள போய் ஹரியருக்கான வேலையை பார்க்குறேன். இல்லைன்னா அதுக்கும் வந்து காய்ச்சி முச்சுன்னு கத்துவா. மூஞ்சி வேற சிடு மூஞ்சி மாதிரி வச்சிருக்கான் இவன், எல்லாம் ஒரு பாசு. இவன்கிட்ட தான் வேலை பார்த்தாகணும். மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு எடுங்க எடுங்க. எப்படி தான் போமோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராஜா வெண்பா பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.